அதிகாரம் 29. கோவிலுக்கான காணிக்கை. தாவீது அரசர் சபையார் அனைவரையும் நோக்கி, என் மகன் சாலமோனையே கடவுள் தேர்ந்து கொண்டார். அவன் அனுபவமற்ற இளைஞன். செய்ய வேண்டிய பணியோ பெரிது. கட்டவிருக்கும் இல்லமோ மனிதருக்கு அன்று, கடவுளாகிய ஆண்டவருக்கே. நான் என்னால் முடிந்த வரைக்கும் என் கடவுளின் கோவிலுக்கென்று பொன் வேலைக்குரிய பொன், வெள்ளி வேலைக்குரிய வெள்ளி, வெண்கல வேலைக்குரிய வெண்கலம், இரும்பு வேலைக்குரிய இரும்பு, மர வேலைக்குரிய மரம் ஆகியவற்றையும், பதிப்பதற்கான கோமேதக கற்கள், மாணிக்க கற்கள், படிகை பச்சை கற்கள், எல்லா வகையான விலையுயர்ந்த கற்கள், சலவை கற்கள் ஆகியவற்றையும் பெருவாரியாக சேர்த்து வைத்துள்ளேன். என் கடவுளது கோவிலின் மேல் நான் வைத்துள்ள பற்றார்வத்தால் திருத்தலத்திற்கென்று நான் சேர்த்து வைத்துள்ள யாவற்றையும் தவிர, என் சொந்த கருவூலத்திலிருந்து என் கடவுளின் கோவிலுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வழங்குகிறேன். கோவில் சுவர்களில் பதிப்பதற்காக 3000 தாலந்து ஓபீரின் பொன்னும் 7000 தாலந்து தூய வெள்ளியும் கொடுக்கிறேன். மேலும் திறன்மிக்க கைவினைஞரால் செய்யப்பட வேண்டிய அனைத்து பணிக்காக பொன் வேலைக்காக பொன்னும் வெள்ளி வேலைக்காக வெள்ளியும் தருகிறேன். இன்று இப்பணிக்கென தம் கையிலிருந்து தாராளமாக ஆண்டவருக்கு கொடுப்பவர் வேறு யார் என்றார். அப்போது மூதாதையர் வீட்டுத் தலைவர்களும் இஸ்ரேல் குலத் தலைவர்களும் 1000 100 தலைவர்களும் அரச பணிக்கான அலுவலர்களும் தன்னார்வ காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். கடவுளின் கோவில் வேலைக்கென்று 5000 தாலந்து பொன்னும் 10,000 பொற்காசுகளும் 10,000 தாலந்து வெள்ளியும் 18,000 தாலந்து வெண்கலமும் 1,00,000 தாலந்து இரும்பும் அவர்கள் செலுத்தினார்கள். விலையுயர்ந்த கற்களை வைத்திருந்தோர் ஆண்டவரின் இல்ல கருவூலத்தில் சேர்ப்பதற்கென்று கெர்சோனியரான எகியேலின் கையில் அவற்றை கொடுத்தனர். அவர்கள் விரும்பி கொடுத்த காணிக்கையை முன்னிட்டு மக்கள் மகிழ்ந்தார்கள். ஏனெனில் அவர்கள் முழு மனதோடும் ஆர்வத்தோடும் ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். தாவீது அரசரும் பெரிதும் மகிழ்ந்தார். தாவீது இறைவனை புகழ்தல். ஆதலால் சபையார் அனைவரின் முன்னிலையில் தாவீது ஆண்டவரை வாழ்த்தினார். அவர் கூறியது, எங்கள் மூதாதையாகிய இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கின்றீர். செல்வமும் மேன்மையும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உமது கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உமது கையால் ஆகும். இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி மாட்சிமிகு பெயரை போற்றுகின்றோம். இவ்வாறு இந்த காணிக்கையை மனமோந்து அளிப்பதற்கான ஆற்றலை பெறுவதற்கு நானும் என் மக்களும் யார்? யாவும் உம்மிடத்திலிருந்து வந்தவை. கையினின்று பெற்றுக்கொண்டவற்றையே நாங்கள் உமக்கு கொடுத்துள்ளோம். திருமுன் நாங்கள் எம் மூதாதையரைப் போலவே அந்நியரும் நாடோடிகளுமாய் இருந்திருக்கின்றோம். மண்ணுலகில் எங்கள் வாழ்நாட்கள் நிழல் போன்றவை, நிலையற்றவை. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, புனித பேருக்கென்று உமக்கு கோவில் கட்டுவதற்கு நாங்கள் சேர்த்து வைத்துள்ள இந்த பொருட்கள் அனைத்தும் கையிலிருந்து வந்தன. அவை யாவும் உமக்கே உரியன. என் கடவுளே, நீர் இதயத்தை ஆய்ந்தறிபவர் என்றும் நேரியனவற்றை நாடுபவர் என்றும் நான் அறிவேன். நான் நேரிய மனத்தினனாய் தாராள மனத்துடன் இவை அனைத்தையும் கொடுத்துள்ளேன். இங்கே குழுமியிருக்கும் மக்களும் இப்பொழுது தாராள மனத்துடன் கொடுத்ததைக் கண்டு மகிழ்கின்றேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்னும் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, மக்களின் இத்தகைய இதய நோக்கங்களையும் எண்ணங்களையும் என்றென்றும் காத்து அவர்களின் நெஞ்சங்களை உம்மை நோக்கி திருப்பியருளும். என் மகன் சாலமோன் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து ஒழுகவும் இந்த இல்லத்தை கட்டியெழுப்பவும் நிறைவான உள்ளத்தை அவனுக்கு அளித்தருளும். இந்த இல்லத்திற்காகவே நான் அனைத்தையும் தயார் செய்துள்ளேன். பின்பு தாவீது சபையார் அனைவரையும் நோக்கி, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றார். உடனே சபையார் அனைவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை வாழ்த்தி பணிந்து தொழுதனர். அரசரையும் வணங்கினர். அவர்கள் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தினார்கள்.
மறுநாள் அவர்கள் ஆண்டவருக்குரிய எரிபலியாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கிடாய்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்தினார்கள். அத்துடன் நேர்மப்படையல்களையும் இஸ்ரேலர் எல்லாருக்காகவும் பல்வேறு பலிகளையும் செலுத்தினார்கள். அவர்கள் அன்று உண்டு குடித்து ஆண்டவர் திருமுன் பெரிதும் மகிழ்ந்தார்கள். தாவீதின் மகன் சாலமோனை 2ஆம் முறையாக அரசராக்கினார்கள். ஆண்டவரின் பெயரால் அவரை தலைவராகவும் சாதோக்கை குருவாகவும் திருப்பொழிவு செய்தார்கள். அவ்வாறே சாலமோனும் தம் தந்தை தாவீதுக்கு பதிலாக ஆண்டவரின் அரியணையில் அமர்ந்து சிறப்பாக ஆட்சி செலுத்தினார். இஸ்ரேலர் அனைவரும் அவருக்கு பணிந்திருந்தனர். எல்லா தலைவர்களும் வீரர்களும் தாவீது அரசரின் புதல்வர் அனைவரும் சாலமோன் அரசரின் அதிகாரத்துக்கு கட்டுப்படுவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆண்டவர் சாலமோனை உயர்த்தி இஸ்ரேலர் அனைவரின் பார்வையிலும் அவரை பெருமைக்குரியவர் ஆக்கினார். அவருக்கு முன் இருந்த இஸ்ரேல் அரசர் எவரும் பெறாத அரச மாண்பை அவருக்கு அளித்தார். முடிவுரை. இவ்வாறு ஈசாயின் மகன் தாவீது இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ஆட்சி செலுத்தினார். அவர் இஸ்ரேலில் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். அவர் முதிர்ந்த வயதினராய் செல்வமும் மேன்மையும் பெற்று நெடுநாள்கள் வாழ்ந்தபின் இறந்தார். அவருடைய மகன் சாலமோன் அவருக்கு பின் அரசரானார். தாவீது அரசரின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை திருக்காட்சியாளர் சாமுவேலின் குறிப்பேட்டிலும் இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் காத்தின் குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. அக்குறிப்பேடுகளில் அவரது ஆட்சி பற்றியும் அவரது ஆற்றல் பற்றியும் அவர் எதிர்கொண்ட சூழ்நிலைகள் பற்றியும் இஸ்ரேலுக்கும் அதை சுற்றியிருந்த அரசுகளுக்கும் நேர்ந்தவை பற்றியும் காண கிடைக்கின்றன.